والصلاة والسلام على رسولنا سيدنا محمد وعلى آله وأصحابه ومن بإحسان إلى يوم الدين. அன்புக்கும் மதிப்புக்குரிய ஜமாஅத்தே பெரியார்களே சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய அருள் காரணமாக விதியாக்கிய ஷாவுடைய இடையே ஜமாஅத்தோடு தொழுவிட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை சரிதையை கற்றுக்கொள்கின்ற இந்த முபாரக்கான மஜ்லிஸை நானும் நீங்களும் அமர்ந்திருந்தோம். அல்லாஹ் தஆலா இந்த மஜ்லிஸை புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆர்வமாக பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன். அந்த வகையில் நாங்கள் கடந்த வகுப்பிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இளமை காலத்திலே இவ்வாறு ஒரு ஒழுக்கமுள்ள பண்பாடுள்ள ஆளுமை மிக்க மனிதராக இருந்தார்கள். அதில் குறிப்பாக மக்காவிலும் மக்காவை சூழ இருக்கின்ற அரேபிய தீபகற்பத்திலும் செல்வாக்கு மிக்க ஒரு மிகச்சிறந்த ஒரு சர்வதேச வியாபாரியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழிற்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பல வரலாற்று சான்று ஆதாரங்களோடு நாங்கள் அந்த வகையில் இந்த தொடரில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 35வது வயதை அடைகின்ற போது மக்காவிலே ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வு இடம்பெறுகிறது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன், மக்கா சமூகம் என்பது வர்த்தக சமூகம். அதிகமாக வர்த்தகத்தில் ஈடுபடுகிறவர்கள் தான் அங்கே இருந்தார். அதில் குறிப்பாக உள்நாட்டு வர்த்தகம், வெளிநாட்டு வர்த்தகம் என்று அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு வர்த்தகத்தை, வியாபாரத்தை இளம்படுத்தி கொடுத்தது. குறைஷிற்கு அல்லாஹ் தஆலா வியாபாரத்தை இளம்படுத்தி கொடுத்தது. அந்த வகையில் அவர்கள் எப்படி இந்த வியாபாரத்தை பல்வேறு நாடுகளுக்கும் சென்று பாதுகாப்பு உத்தரவாதத்தோடு அந்த பிற நாட்டு மன்னர்களுடைய அங்கீகாரத்தோடு செய்து வந்தார்கள். அதிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிப்பாட்டினார்கள், எதிர்த்து ஒரு பங்களிப்பு செய்தார்கள் எல்லாவற்றையெல்லாம் நாங்கள் நோக்கினோம். அந்த வகையில் இந்த பின்னணியிலே கஅபாவை புனர் நிர்மாணம் செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தமான ஒரு சூழல் இப்போது மக்காவிலே ஏற்பட்டது. மக்காவிலே ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக கஅபா சிதைவடைந்தது. இதைத் தொடர்ந்து கஅபாவை புனர் நிர்மாணம் செய்ய வேண்டும் என்கின்ற அந்த கருத்து மக்கா தலைவர்களுக்கு மத்தியில் பரவலாக பேசப்பட்டது. என்றால் கஅபாவை புனர் நிர்மாணம் செய்ய வேண்டும் என்று இருந்தாலும் கஅபாவினுடைய ஒரு கல்லையாவது தொட்டு உடைப்பதற்கு அங்கு இருக்கின்ற இவருக்கும் தைரியம் இருக்கிறது. ஏன்னால் அந்த தூரம் ஒரு புனிதமான ஒரு பூமியாக, புனிதமான ஒரு வைத்தா வீடாக கஅபத்துல்லாஹ். இதை யாருமே கஅபாவை போய் ஒரு புனர் நிர்மாணம் செய்ய வேண்டும் என்றால் அதற்கு உடைக்கிறது, இதைத்தான் புனர் நிர்மாணம். ஆனால் யாரும் உடைப்பதற்கு முன்வருகிறது. அவ்வளவு ஒரு மகத்துவமான ஒரு இடமாக, அல்லாஹ்வுடைய வீடாக அது இருந்ததை பார்க்கிறோம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய அழைப்பை தொடர்ந்து வருடாவருடம் அங்கு ஹஜ் கிரியைகள் நடைபெற்று வருவதை நாங்கள் பார்க்கிறோம். அது தௌஹீதுடைய ஏகத்துவத்துடைய அடையாள சின்னமாக அல்லாஹ்வுடைய மாளிகையாக இருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தை கஅபாவை புனர்நிர்மாணம் செய்கின்ற இந்த விடயத்திலே இது ஒரு முக்கியமான ஒரு நிபந்தனை கொண்டிருக்கிறார். எந்த காரணத்தை கொண்டும் எந்த விதமான பொருத்தமற்ற ஹராமான முறையற்ற விதத்தை சம்பாதித்த இந்த பணமும் கஅபாவுடைய புனர்நிர்மாணத்தில் சேர்த்துக் கொள்ளப்பட மாட்டார்கள். தூய்மையான, பரிசுத்தமான, ஹலாலாக சம்பாதித்த பணம் மாத்திரம்தான் இந்த கஅபாவுடைய புனர்நிர்மாணத்தில் சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும் என்று அக்காலத்து அந்த குறைஷியர்களுடைய தலைவர்களுடைய ஒரு நிபந்தனையாக, கட்டாய நிபந்தனையாக. இந்த சந்தர்ப்பத்தில் யார் கஅபாவை இப்போது உடைத்து அதை பணியை ஆரம்பிக்கின்றது என்ற அந்த சூடான வாதம் அல்லது அந்த கருத்து இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் வலீத் இப்னு முகீரா என்கின்ற அந்த நபர் தான்
முதலாவதாக கௌபாவை போய் கௌபாவில் இருக்கின்ற அந்த கட்டளை உடைத்தார்கள். இதை பார்த்துக் கொண்டிருக்கிறார், அதிசயமாக பார்த்துக் கொண்டிருக்கிறார். ஒரு வழியில் முதிராலும் ஏதோ ஆபத்து விட போகிறது என்று அவர்கள் நோக்குகின்றார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் வழியில் முதிரா வீரத்தோடு போய் கௌபாவை உடைத்து உடல் நிர்மாண பணியை ஆரம்பிக்கிறார்கள். அப்போது அவருக்கு எந்த விதமான தீங்கு ஏற்படவில்லை. இதனை கண்ட ஏழையவர்களும் அவர்களோடு சேர்ந்து இந்த கௌபாவை உடைத்து உடல் நிர்மாணம் செய்கின்ற பணியை ஆரம்பிக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய பேராவல். இப்போது கௌபத்துல்லாவை உடல் நிர்மாணம் செய்து கட்டுகின்ற அந்த பணியை ஆரம்பிக்கும். இப்போது கௌபாவை கட்டிக்கொண்டு வருகின்ற ஒரு மிக முக்கியமான புரட்சியை தலைக்கும். அதான் ஹஜர் அஸ்வத் கல். ஹஜர் அஸ்வத் கல்லை யாருடைய கரத்தால் அந்த இடத்தில் மிகப்பெரிய சர்ச்சையாக மாறும். என்னால் இப்போது கௌபாவை கட்டுகின்ற பணி பணத்தால், உடலால், பொருளால், நேரத்தால் எல்லோரும் பங்களிப்பு செய்கிறார்கள். ஆனால் ஹஜர் அஸ்வத் கல்லை ஒருவரால் தான் தூக்கி வைக்க முடியும், சிறியவர்கள். இப்போது யார் இதற்கு தகுதியானவர்? ஒரு அங்கே கோத்திர அமைப்புகள் ஒரு கோத்திரத்தில் கொடுத்தால் அவர்கள் தான் மக்காவுடைய பிரதான கோத்திரமாக மாறிவிடும், அவர்கள் தான் பெரியவர்களாக மாறிவிடுவார்கள். இப்போது இந்த சர்ச்சை புத்தி பல நாட்களாக சுமார் 4-5 நாட்கள் தீர்வின்றி தவிக்கின்றார். இப்போது சிலர் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு போராட்டத்துக்கும் தயாராகின்றார்கள். எங்களுக்கு தான் இந்த பாக்கியம் கிடைக்க வேண்டும். இந்த சந்தர்ப்பத்தில் தான் அங்கிருக்கிற ஒரு வயதில் இருந்த ஒருவர் கருத்து சொல்கிறார், நாளைய தினத்தில் யார் அந்த பள்ளிவாகத்துள்ளார் முதலாவதாக நுழைகிறாரோ அவரிடத்தில் ஆலோசனை கேட்போம், அல்லது அவருக்கு அந்த பொறுப்பை நாங்கள் கொடுத்துருவோம். இந்த இடத்தில் தான் ஒரு மிக முக்கியமான நிகழ்வு இடம்பெறுகிறது. இப்போது அவர் கொண்டிருக்கிறார்கள் எல்லோரும். அடுத்த நாள் காலை யார் கௌபாவுக்குள்ள முதலாவது நுழைகிறார்? யாருடைய சாதிக் அல் அமீன் என்று அந்த சமூகம் வர்ணித்த பாராட்டிய இந்த சமூகத்தில் செல்வாக்கு மிக்க மனிதராக இருந்த ஒரு ஆண்மையாக இருந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைய அந்த நாளில் தன்னுடைய 35வது வயதிலே அவர்கள் பக்குவமானவர்களாக இருக்கிறார்கள். கௌபாவுக்குள் நுழைகிறார்கள். எல்லோருக்கும் சந்தோஷம், யாருக்குமே அதிர்ச்சி கிடையாது. யாருடைய முகத்திலும் ஒரு எரிச்சலோ அல்லது இவர்தான வந்திருக்கார் என்று கிடையாது. எல்லோரும் சந்தோஷமாக திருப்திகரமாக இருக்கிறார்கள். மிக பொருத்தமான மனிதர் தான் இந்த பணிக்காக வந்திருக்கிறார். அவர்தான் மிக பொருத்தமானவர். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரியான யோசனை. அவருக்கு தெரியும் மக்காட பொலிட்டிக்ஸ் தெரியும், மக்காட வர்த்தகம் தெரியும், மக்காட சமூக சூழல் எல்லாம் தெரியும், மக்காட மனிதர்கள் பற்றி எல்லாம் தெரியும். இப்ப ரசூலுல்லாஹ் சந்தர்ப்பம் கிடைச்சிட்டு நானே தூக்கி முடிவு பண்ணல. இந்த முடிவை பற்றி ஒரு அற்புதமான முடிவு ரசூல் என்ன செய்யறாங்க? நிறைய ரசூல்லா இல்ல, முஹம்மது என்ற சாதாரண ஒரு இளைஞர் மனிதர், ஒரு தகப்பன் சமூகம். அந்த சந்தர்ப்பத்தில் அவர் என்ன செய்யறாங்க? ஒரு பிடவை கொண்டு வருமாறு கேட்டு, அந்த பிடவை கொண்டு வருமாறு கேட்டு அந்த பிடவைய எல்லா கோத்திரத்தை செய்த தலைவர்களுக்கும் பிரதானமான 4 கோத்திர தலைவர்களுக்கும் 4 மூலைகளை பிடித்து இந்த பிடவையை கல்ல வைத்து தூக்கிட்டு வருமாறு வேண்டுகின்றார்கள். அவர்கள் தூக்கிட்டு வருகின்றார்கள். தன்னுடைய முபாரக்கான அந்த கரத்தால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹஜர் அஸ்வத் கல்லை எடுத்து வைத்து மக்காவில் ஏற்பட இருந்த இரத்த கலரியை அவர்கள் நீக்கிவிட்டார்கள். தன்னுடைய புத்திசாலியமான தீர்மானித்தார். அதாவது அந்த பணியில மக்காவிற்கு எல்லா கோத்திரத்தையும் சேர்த்துக்கொண்டார். அவருக்கு கிரெடிட் அவர் எடுத்துக்கொண்டார். அந்த கிரெடிட் எல்லா கோத்திரத்துக்கும் கொடுத்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால இப்படியான மிக உயர்ந்த பணியை செய்கின்ற அளவுக்கு அவர், அதாவது வெல்லோன், அதே போல அவர் ஒரு டிசிப்ளினானால் எல்லாராலும் போற்றப்படுகின்ற ஒரு ஆளாக அவர் அந்த சந்தர்ப்பத்தில் நபியாக தெரிவு செய்யப்படவுள்ளதே இருக்கிறார். கௌபா என்பது முழு உலகத்திலே அந்த காலத்தில் இருந்து தலைமையகம். இந்த எல்லா இடத்திலிருந்து மக்காவுக்கு அஞ்சுக்கு வருகின்றோம். அதுதான் சென்டர் பாயிண்ட். அந்த விடயத்தை தலைமையிலான என்ற அந்த அந்தஸ்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடைத்திருந்தார்கள் என்பது ஒரு சாதாரண
35 வயது தன்னுடைய இளம் வயதாக இருக்கிற காலம். கௌபாவுடைய வரலாறு இந்த இடத்துல மிக முக்கியமான ஒரு ஞாபகம். கௌபத்துல்லா 4 கடமைகள் ஒரு சுவாரஸ்யமான விடயம். முதலாவதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கட்டிருந்தார். இந்த கௌபாவுடைய உயரம் 9 முழம், உயரம் 30 முழம், நீளம் 22 முழம், அகலம். கூரையில் 2 வாசல் இருந்துச்சு. ஒரு வாசலா உள்ளுக்கு போறது, மொத்த வாசலான வெளியே வரும். இரண்டாவது சந்தர்ப்பம் தான் இப்ராஹிம் நபி கட்டியதற்கு பிறகு சுமார் 3500 வருடங்களுக்கு பிறகு குறைஷியர்கள் உடைத்து கட்டுகின்ற இந்த சம்பவம், இந்த வெள்ளப்பெருக்கினால் ஏற்பட்ட அந்த சிதைவின் காரணமாக உடைத்து கட்டுகின்ற சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தில் 18 முழம் உயரம் 24 முழம் அகலம் கொண்டதாக கௌபத்துல்லா கட்டப்படும். மக்கா வெற்றியை தொடர்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றார்கள், லவ்கான قومي حديث واحد لبنيت الكعبة على أساس إبراهيم. அப்ப அந்த சந்தர்ப்பத்தில் அந்த 2 வாயில்கள், ஒரு வாயில் மூடப்பட்டு இந்த குறைஷியர் கடத்தி உடைச்சி கட்டணும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வெற்றியை தொடர்ந்து சொன்னார்கள், ஆயிஷாவே உங்களுடைய சமூகத்தவர்கள் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக் கொண்டவர்களாக இல்லாதிருந்தால் இந்த கௌபாவை உடைச்சி இந்த கௌபாவுக்கு 2 வாசல் வச்சு கட்டணும். ஒரு வாசலா உள்ளுக்கு வந்து மொத்த வாசலால வெளியில போறதுக்கு மாறி எப்படி இப்ராஹிம் நபி கட்டினார் அப்படி கட்டுவது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் ரசூலை கட்டாத அப்படியே வச்சுட்டாங்க. அப்ப 2வது சந்தர்ப்பம் குறைஷியர்கள் கட்டினாங்க, பிறகு ரசூலை உடைச்சு கட்டாத. ஆனா யஸீத் இப்னு முஆவியாவுடைய கட்டளையின் பிரகாரம் ஹிஜ்ரி 36ஆம் ஆண்டு ஷாம் பிரதேசத்தின் படை அப்துல்லா பின் சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கௌபாவுடைய நிர்வாகம் பொறுப்பு கௌபா ஆட்சியாளராக 6 மாத காலம் அப்துல்லா பின் சுபைர் ஆட்சி வச்சிருந்தார். அந்த ஆட்சி காலத்துல கௌபத்துல்லா முற்றுகையிடும். யஸீத் இப்னு முஆவியா உடைய கட்டளை பிரகாரம் 36ஆம் ஆண்டு கௌபா முற்றுகையிடப்பட்டு கௌபாவுக்கு எரிகற்கள் வீசப்பட்டு கௌபா டேமேஜ். இந்த சந்தர்ப்பத்துல மீண்டும் ஒரு அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு கௌபாவை புனர்நிர்மாணம் செஞ்சாங்க. அந்த சந்தர்ப்பத்துல அப்துல்லா பின் சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் விரும்பிய மாதிரி 2 வாசல் வச்சாங்க. 2 வாசல் வச்சு பிறகு அப்துல்லா பின் சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்பட்டார். இதெல்லாம் இஸ்லாமிய வரலாற்றில் சில கசப்பான சம்பவங்கள். கொலை செய்யப்பட்ட பிறகு மீண்டும் ஒரு முறை கௌபத்துல்லா 4வது தடவையாக புனர்நிர்மாணம் செய்யப்படுகின்ற போது அது ஒரு வாயில் மூடப்பட்டு ஒரு வாயிலாக அன்றிலிருந்து இதுவரைக்கும் ஒரு வாயிலே ஒரு வாயில் கௌபத்துல்லா 5வது தடவையாக மீண்டும் ஒரு முறை கலீஃபா ஹாரூன் அர்-ரஷீத் அவர் உடைச்சு கட்டுறதுக்கு மீண்டும் ஒரு முறை முயற்சி செய்தார். அந்த சந்தர்ப்பத்தில் நாம் மாலிக் பின் அனஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், கலீஃபாவுக்கு ஒரு ஆலோசனை சொன்னார்கள், கலீஃபாவை கௌபா உடைச்சு கட்டாங்க, கௌபா இருக்கிற மாதிரி இருக்கட்டும். இதுக்கு முன்னுக்கு 2 வாசல் ஏற்றி அப்துல்லா பின் சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு உடைச்சு கட்டினாரு. பிறகு அவருக்கு எதிராக ஒரு வாசல் ஆக்கினாங்க. நீங்க திரும்ப 2 வாசல் ஆக்குறீங்க, உடைச்சு கட்ட போறீங்க. இது கௌபத்துல்லா ஒரு விளையாட்டு சாமானா மாறிடுது. இது ஒவ்வொருத்தரும் மாறாங்க, திரும்ப உடைச்சு கட்டி வைப்பாங்க. அதை உடைச்சு கட்ட வேண்டாம் இந்த ஆலோசனை சொன்னாங்க. அந்த ஆலோசனை கலீஃபா ஹாரூன் அவர்கள் கேட்டு கௌபத்துல்லாவை கட்டாமல் அப்படியே விட்டார்கள். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் கௌபாவுக்கு ஒரு வாயில் அந்த கூடைகள் போடப்பட்ட அந்த நிலை இப்போது இருக்கிற நிலையில் தான் அது இருக்கிறது. இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை சார்ந்த கௌபாவுடைய புனர்நிர்மாணம் மிக முக்கியமான இதை தன்னுடைய 35வது வயதில் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமூகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு உயர்ந்த மனிதராக, கண்ணியமான ஒரு மனிதராக, மக்களால் போற்றப்படுகிற ஒரு மனிதராக, மக்களுடைய மக்காவில் இருக்கும் எல்லா மனிதர்களாலும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சமூக தலைவராக இருக்கிறார். எந்த அளவுக்கு அவருடைய சமூக அங்கீகாரத்தில் அவர் திருமணம் முடித்திருந்தார், மிக நல்ல ஒரு உயர்ந்த திருமணம் முடித்திருந்தார், ஒரு செல்வ சீமாட்டி திருமணம் முடித்திருந்தார். கதீஜா நாயகியுடைய வீடு 2 மாடிகள் என்று சொல்லப்படும். நல்ல வசதியான வீடு, வசதியான வாழ்க்கை, பிள்ளைகள், செல்வம் எல்லாமே இருந்துச்சு.
அப்ப இப்படி ஒரு நல்ல ஒரு ஆண்மையான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் நபியாக வருவதற்கு முன்னரே மக்கா சமூகத்துல கட்டியிருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 மகன்மார்கள் இருந்தார். அதுல ஒன்று உம்மு குல்தூம், மற்றது ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா. இவர்கள் இருவருக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய சாட்சா அபூலஹப் அவருடைய 2 மகன்மார்கள் உத்பா உத்தைபா திருமண பேச்சுவார்த்தை கூட வந்தது. தன்னுடைய மகன்மார்களுக்கு திருமணம் செய்து வைத்திருக்கிற அளவு அதுவும் அபூலஹப் என்கிறவர் அந்த சந்தர்ப்பத்தில் மக்காவில் இருந்து மிகப்பெரிய தலைவர்கள் அப்துல் முத்தலிபுடைய மகன் ரசூலுல்லாஹ்வுடைய சாட்சா. நாம் பின்னால் வரலாற்றை பார்ப்போம். அபூலஹப் செஞ்ச மிகப்பெரிய அநியாயங்கள்ல, அக்கிரமங்கள்ல, கொடுங்கோல்ல ஒன்றுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பகிரங்க தாவா பிரச்சாரத்தை தொடங்கியதற்கு பிறகு இந்த 2 மகன்மாரை திருமணம் முடிச்சு கொண்ட 2 மகன்மாரை தந்த மகன்மாருக்கு தலாக் செய்யுமாறு வற்புறுத்தி ரசூலுக்கு மானசீகமான நோவியன். அது இன்ஷா அல்லாஹ் இந்த சந்தர்ப்பத்தில் அந்த சம்பவத்தை நாம் பார்ப்போம். ஆனா இந்த சந்தர்ப்பத்தில் 35வது வயதுல ரசூலுடைய மகன்மார்களுக்கு திருமணம் பேசி வருகின்ற அளவு, அவங்க உயர்ந்த குலத்தில் இருந்து திருமணம் பேசி வருகின்ற அளவு அவர் ஒரு நல்ல உயர்ந்த ஒரு மனிதராக இருந்தார் என்பது. இந்த சந்தர்ப்பத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சமூக அந்தஸ்தெல்லாம் இருக்கிற சந்தர்ப்பத்தில், செல்வத்தோடு இருக்கிற சந்தர்ப்பத்தில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய 40 வயதுக்கு சில வருடங்களுக்கு முன்னர் ஹிரா போய் தியானத்துக்கு போவார். இப்ப இது ஒரு அதிசயமான ஒரு விடை. சொல்ல 38வது வயதுல செல்வம் வேண்டிய பெரிய வியாபாரம், இன்டர்நேஷனல் ட்ரேட், சமூகத்தை உயர்ந்த அந்தஸ்து, நல்ல வாட்டசாட்டமான ஆள், வீரமான ஆள், எல்லா சமூக மதிப்பு அந்தஸ்து எல்லாம் இந்த சந்தர்ப்பத்தில் அதெல்லாம் அவருடைய நாட்டை ரசூலுல்லாஹ்வுக்கு உதிப்பதாக கொடுக்கிறார். அவர் இந்த சமூகத்தில் உள்ள இந்த பிரச்சனைகள், தௌபாவுடைய சிலைகள், சமூகத்தில் இருக்கிற சீர்கேடுகள், ஒழுக்க சீர்கேடுகள், பிரச்சனைகள் இவற்றையெல்லாம் கண்டு நொந்து போய் அவர் வகையான தியானத்துக்கு போறார், தனிமைக்கு போறார், உஸ்லாமுக்கு போறார். எல்லா சமூக வாழ்க்கை அப்படியே விட்டுட்டு உஸ்லாமுக்கு தனிமைக்கு போய் நீங்க போறார். ஹிரா கோயில் போறார். உங்களுக்கு ஹிரா கோயில் ஒரு மக்காவில் நாளைக்கு உடுமை அப்பால் இருக்கின்ற ஒரு தூரத்துல மலையில உயரத்தை இருக்கிற ஒரு சிறிய ஒரு குகை. இந்த காலத்துல அந்த காலத்துல மின்சாரம் இல்லை. அப்ப காரியம் இரவு நேரத்தில் போயிருப்பார். அந்த நேரத்தில் இரவுல தனியாக நடந்து அந்த இடத்துக்கு போய் இரவு தியானத்தை இருந்துட்டு வாழறது ஒரு சாதாரண. சில சமயத்துல ரசூலுல்லாஹ் ஒரு நாள் போயிருப்பார்கள், பல நாட்கள், 10 நாட்கள், சில சமயங்கள் 1 மாத காலம் அப்படியே போய் அந்த தியானத்தை அவர்கள் இருப்பார். குடும்பத்துல பொம்பளை திருமணம் பிள்ளை பார்க்கிற அந்த எல்லாத்தையும் ரசூலுல்லாஹ் எழுதுகிறார். இப்ப தியானத்துக்கு போறார், இஸ்லாமுக்கு போறார், தனிமைக்கு போறார். அந்த சந்தர்ப்பத்தை அவருக்கு முழுமையாக துணையாக இருப்பது கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. உணவு எடுத்துட்டு போ, பல நாட்களுக்கு தேவை உணவு எடுத்துட்டு போவா, காலையில போவா, மாலையில போய் ரசூலுல்லாஹ் சந்திச்சுட்டு வரணும். இது அற்புதமான ஒரு வாழ்க்கை. ரசூலுல்லாஹ் தன்னை 40 வயது நெருங்குகின்ற போது அவர்கள் வாழ ஆரம்பித்தார், தனிமையை நோக்கி போக ஆரம்பிக்கிறார். இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடாக இருந்தது. இதை வைத்து சில அறிஞர்கள் சொல்வார்கள், மனிதனுக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னுடைய வாழ்க்கையில சில பல சந்தர்ப்பங்கள் இப்படியான அவசியம். தான் யார், நான் எங்கிருந்து வந்தேன், தனக்கும் அல்லாஹ்வுக்கு உணவு என்ன, எப்படி இருக்குது என்ற உள்ளத்தை எந்த நோய் இருக்குது, எந்த பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் பார்த்துக் கொள்வதற்கு ஒரு வகையான தனிமை அவசியம் என்று அறிஞர்கள் சொல்வார். அந்த தனிமை என்று உலகத்தை முழுமையாக துறந்து வாழ்வதல்ல. அப்படியான துறவரத்தை இஸ்லாம் அங்கீகரிக்கவில்லை. அடிக்கடி அவ்வப்போது சில பல வருடங்களுக்கு ஒரு முறை தன்னை பற்றி சுய விசாரணை செய்து கொள்வதற்கு ஒரு வகையான ஒரு இஅ்திகாஃப் அல்லாஹ் தஆலா ரமலான் கடைசி பத்துல வச்சிக்கிறது கூட அப்படியான ஒரு இஸ்லாம் வந்து என்று அறிஞர்கள் இந்த பின்னணியில் குறிப்பிடுவார். இப்படியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல வருடங்கள் இப்படியாக தியானத்தில் இருக்கிற போதுதான் ஒரு சமயத்தில்
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வலியை சுமந்து கொண்டு வருகிறார். இது ஒரு அற்புதமான நிகழ்வு. மனித வரலாற்று ஒரு அற்புதமான நிகழ்வு. சுமார் 600 வருடங்களுக்கு பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வானத்திலிருந்து வகி எடுத்துக்கொண்டு முதலாவது சமயம் பூமிக்கு இறங்குகின்ற சமயம். வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தருணம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் முறையாக வஹியை பெற்றுக் கொண்டார். அல்லாஹ்வுடைய கலாமை பெற்றுக் கொண்டார். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை பெற்றுக் கொள்கின்ற ஒரு சந்தர்ப்பம். சொல்வார்கள் மனித வரலாற்றில் நடைபெற்ற மிக அதிசயமான அற்புதமான ஒரு சந்தர்ப்பம் தான் முதலாவது வகி இறங்குகின்ற அம்சம். அதை கொஞ்சம் கற்பனை வைத்துப்பாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இந்த பூமியில் வகி இறங்கினார். அதுக்கு 600 வருடங்களுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா காபா மக்காவில் இருக்கும் மனிதரை தெரிவு செய்து ஹிராக் கோயில் தனிமையில் இருக்கிற போது அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுக்கு அவனுடைய செய்தியை கொடுத்து அனுப்புகின்ற அந்த சந்தர்ப்பம் இது அதுவாக இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். உண்மையிலே இது மனிதனுக்கு கொடுத்த கண்ணியம். மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த கர்ரம்னா பனி ஆதம். அல்லாஹ் தஆலா மனிதர்களை கண்ணியப்படுத்தியிருக்கிறார். இதே மனிதர்களுக்கு அல்லாஹ் தஆலா இந்த வழிகாட்டலை கொடுப்பது என்பது அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய கண்ணியமாக இருக்கும். அல்லாஹ் தஆலாவுடைய வஹி என்பது நூர், அது ஒளிவிளக்கு, ஹிதாயா அது நேர் வழிகாட்டல், தலீல் அது ஒரு கைட், மனித சமூகத்துக்கான ஒரு கைட். இது அல்லாஹ் தஆலா சுமார் 600 வருடங்களுக்கு பிறகு கொடுத்து அனுப்புகிறார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இந்த வகி வருவதற்கு முன்னர் அல்லாஹ் தஆலா இந்த முதலாவது வகியை கொடுப்பதற்கு முன்னர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அதற்கு முன்னர் சில விடயங்களை இப்படி வகியை சொல்ல போகிறேன் என்பதை எடுத்து காட்டுவது போன்று சில விடயங்களை தன்னை அவரை நபியாக தெரிவு செய்ய போகிறேன் என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய மாதிரியான சில விடயங்களை அல்லாஹ் தஆலா கொடுத்தார். அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், அவ்வளவு மா புதிய அஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி அருதிய சாலிஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி வருவதற்கு முன்னர் சில நல்ல கனவுகள், புதிய சாலிஹ் சாலிஹான கனவுகள் தெரியும். இரவு தென்படுகின்ற கனவு பகல் பொழுதில் அப்படியே நடைபெறுவதால் அப்படியே ரசூல் காண்பார். இரவு காண்பத ரசூல் அப்படியே பகல் அப்படியே அது நிதர்சனமாக காண்பார். وكان لا يرى رؤيا الا جاءت مثل فلك الصبح. இன்னொரு கனவு ரசூல் கண்டார். அந்த சந்தர்ப்பத்தில் அது காலையில் அப்படியே நிதர்சனமாக நடைபெறுவதாக இதுவெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த வஹியை அல்லாஹ் தஆலா கொடுப்பதற்கு முன்னர் சில முகத்திமாக்கள், அதாவது முன்னேற்பாடுகளால் அல்லாஹ் தஆலா சில விடயங்களை கொடுத்திருப்பதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்களுக்கு ஒரு கண் சலாம் சொல்லுகிறார். மக்களுக்கு ஒரு கண் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. يقول الرسول صلى الله عليه وسلم في صحيح مسلم للروايه اني لا اعرف حجرا بمكه كان يسلم عليه قبل ان ابعث اني لا اعرفه الان. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், اني لا اعرف حجرا بمكه மக்காவுக்கு ஒரு கல் அது எனக்கு தெரியும், அது நான் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்னர் எனக்கு சலாம் சொல்லக்கூடியதாக. اني لا اعرفه الان, நான் இப்ப அது எந்த கல் நான் அறிவேன். அதாவது அற்புதங்கள் அல்லாஹ் தஆலா சொல்லுங்க. அதுபோல ரசூலுல்லாஹ் ஹாதிஸத்து ஷக் ஸத்ர், ரசூலுல்லாஹ்வுடைய இதயத்தை பிளந்து அதை தூய்மைப்படுத்தி ஜம்ஸம் நீரால துப்புரவாக்கி அதில் இருக்கிற ஷைத்தான பங்கை அப்படியே வெளியெடுத்த அந்த சம்பவம் ரசூலுல்லாஹ்வுடைய 5 வயதில் நடைபெற்ற அந்த சம்பவம். அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு நினைக்கிறார்கள், அந்த தேய்த்த அந்த அடையாளத்தை நான் பார்த்துட்டேன். சொல்ல இதயத்தை தேய்ச்ச அடையாளத்தை இதெல்லாம் என்ன காட்டுதுன்னா ரசூலுக்கு அந்த ரஜுல் முக்தலிஃப், நீங்க ஒரு வித்தியாசமான ஒரு மனிதன், கேரக்டர், வித்தியாசமான ஒரு ஆள், உங்களுக்கு வித்தியாசமான சில நிகழ்வுகள் நடக்குது. ஏதோ ஒன்றுக்கா உங்களை தயார்படுத்துற மாதிரி நான் ரசூலுக்கு தெரியாது, ஆனா ஏதோ நடக்குது. ரசூல் நான் பார்த்து மேக கூட்டங்கள் அவருக்கு நிழல் கொடுக்கிறது, மரம்
நிலவு தாய் நெல்ல கொடுக்கிறது, பல விஷயங்கள் சில வாழ்க்கையில நடைபெற்ற பார்க்கும் உருவத்தான அந்த சூழ்நிலை நதியாக இருக்கும். இப்படியாக இந்த சந்தர்ப்பத்தில் தான் இருக்கின்ற போது ஒரு மனிதன் தோற்றத்துல தோன்றி மலக்கிட இந்த வடிவத்தை வரும் மனிதனை தோற்றுதான் சொல்ல தியானத்தை வைக்கிறாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு மனிதன் நுழையில அவர் இருக்கிற இடத்துல அப்ப மனிதனோடு நுழைகிறது அவருக்கு சொக்காக மனிதன். அப்ப மனிதன் நுழைஞ்ச மனிதர் ஒரு ரஜுல வரி கண்ணியமான ஒரு மனிதர். ரசூலுக்கு யாருன்னு தெரியாது. வந்தாரு, நுழைஞ்சாரு, தகலாக சொல்றாங்க பக்கால வந்தாரு, நுழைஞ்சாரு, சொன்னாரு வாசி புதமான விஷயம் என்று சொல்லி முதலாவது வசனம், முதலாவது ஆண்ட வசனம், முதலாவது 600 வசனங்களுக்கு அல்லாஹ்வுத்தால மனித சமூகத்தோடு பேசுகின்ற முதல் சொல் வாசி. வாசிக்க தெரியாத ஒரு நபியை உலகத்துக்கு அனுப்பி படிப்பினை 1000 படிப்பினை இருக்கிறார். முழு மனித சமூகத்திலே வெற்றி இருக்கிறார். அது தோல்வியும் அது கைவிடுதல். குர்ஆன் வாசிக்க இந்த விலை எந்த ஒரு இல்ல யாரு நான் வந்திருக்கிறேன், நீங்க யாரு, ஒரு கேள்வி பதில் ஒன்றும் இல்லை. வந்தாரு, நுழைஞ்சாரு, அவர் யாரும் அறிமுகப்படுத்தவில்லை. நான் தான் வந்திருக்கிறேன், அல்லாட்ட வந்திருக்கிறேன், ரைட் உங்களுக்கு சொல்லியிருந்தாரு மார்க்கத்தை, நீங்க நபியா வந்து பரப்போறீங்க, நீங்க ரசூல், அது ஒன்றும் இல்லை. வந்தாரு என்று சொன்னார். அந்த ரசூலை கூட யாருன்னு கேட்கல, நீங்க யார் என்ன சொல்றீங்க, சொன்னாரு அம்மா எனக்கு வாசிக்கு. அப்ப அதாவது எனக்கு வாசிக்கிற ஆட்கள் என்கிட்ட இல்லை. அப்ப அந்த சந்தர்ப்பத்தில் ரசூலுக்கு கேட்குது, நீங்க யாரு வந்தீங்க, என்ன திடீர்னு நுழைஞ்சீங்க, மனுஷன் தான் வந்தீங்கிறது. இது ஒரு மனிதர் ரசூலுக்கு தெரியும் யார் வந்தீங்கன்னு தெரியாது. அவருக்கு தெரியும் அந்த சந்தர்ப்பம் ஜிப்ரீல் ஒருவன் தெரியல, வந்தவர் ஜிப்ரீல். கேட்கல நீங்க யாருக்கு கூட ரசூலுக்கு. பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நினைச்சாங்க, ஃபகத் ரசூல் ஸல்லல்லாஹு அகதனி இந்த பிடிச்சார், ஃபகத்தனி இந்த நெசி இறுக்கி பிடிச்சார், ஹத்தா பலகனி சுன்னாய் மூச்சு திணறி விடுகின்ற அளவுக்கு இறுக்கி பிடிச்சாரு. சும்மா சொன்னார், பிறகு சொன்னாரு பிறகு வாசிங்க எனக்கு வாசிக்க பிறகு இறுக்கி பிடிச்சாரு, கடுமையா பிடிச்சாரு. பிறகு சொன்னாரு, இந்த விட்டுட்டு அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக பிடிச்சு விட்டுட்டு ரசூல் பார்த்து சொன்னாரு, உண்மை படைத்த இறைவனுடைய பேரை கொண்டு நீங்கள் வாசிக்கிறார்கள். அற்புதமான மந்திரங்களில் மந்திரம் இந்த வசனத்தை வச்சு 4 மணிக்கால பல 100 மணிக்கால இன்றைக்கு முழு மனித சமூகத்திலே புரட்சி தெரியுமா? அறிவு தேடுறாங்க, அறிவு தேடுறாங்க, அறிவை கொடுத்த ரப்ப அறியாத உலகம் அறிவியல் உலகமாகிறது. ஆனால் இவ்வளவு பெரிய அறிவியல் உலகம் படைச்ச இறைவனை அறிவு. படைச்ச இறைவன் யாருக்கு தெரியாது, பிரபஞ்சத்தை படைத்தவன் யாருக்கு தெரியாது, தன்னை படைத்தவன் யாருக்கு தெரியாது. அல்லாஹ் முதலாவது சொல்றான், படைச்ச அவன் பேராக முதலாவது இன்ட்ரடக்ஷன் என்ன முழு மனித சமூகம். அல்லாஹ் சொல்ற இன்ட்ரடக்ஷன் சீராவுல வாசிங்க வாசிங்க வாசிங்க. பிஸ்மி ரப்பிக்கல் லதீ خلق. படைச்சோருளி ஏன்னா
மக்கா சமூகத்துக்கு தெரியும் வானங்கள் பூமியை படைச்சது அல்லாஹ். கௌபத்துல்லாவுடைய ரப்ப அல்லாஹ்னு தெரியும். நாம பார்க்கிறோம். இனி ரப்ப பத்தி அல்லாஹ் சொல்றான். இங்க அல்லாஹ்னு சொல்லுவோம். அல்லாஹ் தஆலா அதுவும் ஸ்பெஷலான விஷயம். அதாவது ஆரம்ப காலத்துல அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்த வசனங்கள்ல அல்லாஹ் தஆலா அல்லாஹ்னு தான் அறிமுகப்படுத்துறார். ரப்புன்னு அறிமுகப்படுத்துறார். ஏன் ரப்ப தான் உங்களுக்கு தெரியும். ரப்புல் பைத், ரப்பு ஹாதல் பைத், இந்த வீட்டுடைய இறைவன் அவனுக்கு தெரியும். எனவே அல்லாஹ் தஆலா இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் உங்களை படைத்த இறைவனுடைய பெயரால் நாமத்தால் படியுங்கள் வாசியுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். மேலே மிகப்பெரிய ஒரு படிப்பையும் பாடத்தையும் இந்த சீராவை சொல்ற முதலாவது வசனம் ரசூலுல்லாஹ் சொன்ன வசனம் முழு மனித சமூகத்துக்கு உம்மத்து இக்ரா லா தக்ரா சொல்வார்கள். இந்த உம்மத்து இக்ரா, இக்ராவுடைய உம்மத்துக்கு இன்னைக்கு வாசிக்க தெரியாது. இப்போ உலகத்துல கூடுதலாக வறுமையில அறிமுகத்துல பின்னுக்கு இருக்கிறவர்கள் முஸ்லிம்கள். அதை பற்றி தனியாக பார்க்கணும். உம்மத்து இக்ரா லா தக்ரா, எங்களுக்கு முதலாவது கடமை இக்ரா. இந்த முதலாவது கடமையை சொல்லி 10 வருடங்களுக்கு பிறகுதான் அல்லாஹ் தொழுகையை கடமை சொல்றார். இஸ்ரா மிஅராஜ் எப்ப? நுபுவத் 10 முதலாவது கடமை அல்லாஹ் சொல்றார். இந்த முதலாவது கடமைக்கு 10 வருஷம் ட்ரெயினிங் வாசிக்கிறது, விளையாட்டு ரப்ப விளையாடுறது, பிரபஞ்சத்தை விளையாடுறது, பிரபஞ்சத்தை படைப்பான விளையாடுறது, சூறாலேங்கிற குர்ஆன்லேங்கிற மக்காவுடைய சூறாவெல்லாம் எடுத்துவாங்க. மக்கால இறக்கப்பட்ட சூறா, நுபுவத்துக்கு 10க்கு முன்னுக்கு இறக்கப்பட்ட சூறா எல்லாம் பாருங்க. மனித படைப்பை பத்தி, படைப்பை பத்தி, பிரபஞ்சத்தை பத்தி, மறுமையை பத்தி, பண்பாடுகளை பத்தி பத்தம் குர்ஆன் அல்லாஹ் ரெண்டாவது சொன்ன ஹலகல் இன்சான மின் அலக். அல்லாஹ் தஆலா மனிதனை படைச்சான் அலக், இந்திரியத்தை படைச்சான். அது அடுத்த அற்புதமான வசனம். அதுக்கு பல நூறு விளக்கலாம். அலக்குண்டான அலக்குண்டை படைச்சான். இக்ரா வரப்புக்கல் அக்ரம், வாசிங்க உங்களுடைய இறைவன் ரப்பு அக்ரம், மிக கண்ணியமானவன். அடுத்து சொன்னான் அல்லது அல்லம பில் கலம், அல்லம இன்சான மா லம் யஅலம். ரெண்டு அறிவு சொல்லு, அற்புதமான விஷயம். அல்லது அல்லம பில் கலம், அவன் தான் பேரையாக கற்றுக்கொண்டான், பகுத்தறிவு. வஅல்லம ஆதம அஸ்மா குல்லஹா, அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எல்லா பேர்களையும் கற்றுக்கொண்டான். அவன் தான் அல்லம பில் கலம். இந்த விஞ்ஞானம் அறிவியல் அனைத்துக்கும் முதல் ஆசிரியர் அல்லாஹ். முதல் ஆசிரியர். அடுத்து சொன்ன வஅல்லமல் இன்சான மா லம் யஅலம், மனிதனுக்கு தெரியாத மர்மம் என்ன, மரணத்துக்கு போற என்ன, கபருல என்ன, மனுஷன்ல என்ன, மலக்கமான யாரு, விசாரத்துல என்ன, விபத்துல என்ன, சொர்க்கம்ல என்ன, நரகம்ல என்ன, அல்லாஹ் கலாக்கத்துல என்ன, இதெல்லாம் மனிதனுக்கு தெரியாது. மனிதனுக்கு தெரியாது. மனிதனுக்கு தெரிந்தது மனித பௌத்தறிவாக விலை குறைவானது. இந்த ரெண்டு அறிவும் தான் உலகத்துக்கும் பல வழிகாட்டக்கூடியதை. இந்த செய்தி இந்த செய்தி ரெக்கார்ட் பண்ணி பாருங்க. 600 வருடத்துக்கு அல்லாஹ் தஆலா மனித சமூகத்தை பேசுறான். பேசி ஒரு 5 வசனத்துக்குள்ளார ஒரு அற்புதமான செய்தி இருக்கிறது. இந்த 5 வசனத்துக்கு ஒரு மனித சமூகம் அற்புதமான செய்தியை அல்லாஹ் இவர் ரசூலுல்லாஹ் வந்த இந்த மனிதர் அவர் யாருன்னு சொல்ல, அவர் ஏன் வந்தாருங்கிறது, அவர் என்னத்துக்கு வந்தாருன்னு சொல்லுவாங்க. வந்தாரு, நுழைஞ்சாரு, கிராமக்குள்ள ரசூல் இருந்தாரு, ரசூல் இந்த விஷயத்தை சொன்னாரு, அவர் போயிட்டார். அவர் போய் மறைஞ்சிட்டார். அவருக்கு ரசூலை போய் கேட்கல, நீங்க யாரு, ரசூல் நீங்க நபியா வந்திருக்கிறீங்க, ஏன் சொல்லல, என்ன சொல்லல, இதுக்கு பிறகு சொல்லுவார். இன்ஷா அல்லாஹ் அதை தொடர பார்ப்போம். جزاكم الله خيرا. سبحان الله وبحمده اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك. السلام عليكم ورحمه الله. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Dear brothers and sisters, Mount Lavinia Vatarappala Al Jamiyatul Fakira Jumma Masjid Community Development Project. Let us all join together in the visionary journey for the welfare and future of our society. The goals of our project: library and student study facilities, ladies prayer room facilities,
In this masjid, the elderly can spend a long time doing amals with satisfaction. Those who do not have the facilities at home bring janazah to this masjid and keep it in the janazah special room until they take it to a safe place. Basic amenities for Mahalla residents. Mini sports complex. Hostel facilities for higher education students. Permanent income for masjid maintenance as well as social, educational and other necessary services for Mahalla residents. Community program connects you with love by generously donating to these projects that achieve great goals. Al Jamiatul Fakira Jummah Masjid. You can donate directly to the masjid office or to our bank account number. Hadan National Bank, Islamic Unit, account number 2500-100-37873. Al Jamiatul Fakira Jummah Masjid. For further details, Chairman Al Haj M.R.M. Pfizer, 077816-816. Dr. Zaki Hanifa, 077-363-9352. Shakir Mulafa, 077-7397-697. Alhamdulillah, let us achieve permanent peace. Allah be praised.